இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. விடுவாரே கண்ணீரை போற்றிடுவாரே, கஷ்டங்கள் நீக்கிடுவாரே, கண்ணீரை துடைத்திடுவாரே. தாயை போல் தேற்றி தந்தை போல் அழைப்பார் இயேசுவிடம் வாருங்களே. நம் நேசரிடம் வாருங்களே, இயேசுவிடம் வாருங்களே, நம் நேசரிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் நேசர் இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் நேசர் இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசுவாலே எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் சொன்னான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உடனே அவன் மேலே மனதுருகி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்னார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் சுகமாயிற்று. இப்படி எண்ணற்ற வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரு முறை ஒரு குருடன் வந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கண் பார்வை தர வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு கண் பார்வை தாங்க என்று சொல்லி கேட்டாங்க. பாருங்க, உடனே உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அவர்கள் கண் பார்வை வந்துவிட்டது. இன்னொரு அற்புதத்தின் இப்படி நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஒரு முறை 4 நாட்கள் மரித்து போன லாசருவை கல்லறையில வைத்திருந்தார்கள். அவன் மரித்து போய 4 நாள் ஆயிற்று. அந்த காலத்துல ஒரு குகையில தான் வச்சிருப்பாங்க. இயேசு சொன்னார், அந்த குகையின் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அந்த குகையின் கல்லை எடுத்து போட்டார்கள். உள்ளே அவன் மரித்த சடலமா இருந்தான். இயேசு அவனுடைய பெயரை சொல்லி, லாசருவே நீ கல்லறை விட்டு வெளியே வான்னு சொன்னார். உடனே அவன் கல்லறை விட்டு வெளியே உயிரோடு அந்த மனிதன், அந்த பிணமா இருந்த மனிதன் பாருங்க உயிரோடு வந்து எல்லாருக்கும் முன்பதாக காட்சி கொடுத்தான். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் மிகவும் நேசிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில அநேக நாட்களாக நீங்கள் துன்பங்களை வேதனைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்க. என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில வேதனை இருக்குதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் தர விரும்புகிறார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர் அந்த குஷ்டரோகிக்கு தொட்டு சுகமாக்கி, ஊரெல்லாம் அவனை வெறுத்தது. குஷ்டரோகம் என்றால் உடம்பெல்லாம் நாரும், உடம்பெல்லாம் புண்ணும், உடம்பெல்லாம் அழுகி நாரினது. ஆனால் அந்த குஷ்டரோகியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கூட வாழ்க்கையே ஒரு வேதனையா இருக்கிறதே, நாற்றம் எடுக்கிறதே, வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையா, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை இன்றைய தினத்திலே தொடுகிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்கள் பாரங்களை நீக்க வல்லவர். இயேசு உங்கள் கஷ்டங்களை நீக்க வல்லவர். உங்கள் வீட்டுக்கு உள்ளே வர விரும்புகிறார். இயேசுவே என் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீக்கும் ஐயா என்று சொல்லுவதனால் உங்களுக்கு ஹேப்பி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி கிறிஸ்துமஸ் உங்கள் வீட்டிலே பிறக்கின்றது. இயேசு பிறந்த சந்தோஷம் உண்டாகிறது. இயேசு பிறந்த அந்த நாட்டிலே ஒரு தேவ தூதர்கள் தோன்றினார்கள். மிகுந்த வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் சொன்ன அந்த தேவதூதன் வந்து சொன்னார், எல்லா மக்களுக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இன்று கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையில கடவுள் மனிதனாக உங்கள் உள்ளத்திலே பிறக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே பிறக்க விரும்புகிறார். நாங்களும் இப்படி இயேசுவை அறியாதவர்களா இருந்தோம். எங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னார்கள். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கொடுத்தார். எங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றினார். இல்லை என்றால் நாங்கள் எப்பொழுதோ மரித்து போயிருப்போம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நித்திய வாழ்வை கொடுத்தார். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே கூட ஒரு சமாதானத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நீங்கள் போய் மற்றவர்களுடைய துக்கத்தை உங்களை கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இந்த மக்களுக்கு உண்டாவதாக. யாரெல்லாம் இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அவன் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கட்டுகள், வியாதிகள், போராட்டங்கள், சமாதான குலைச்சல்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு மெய்யான சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்ற வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா இருளும் வெளியேறி போவதாக, வியாதிகள் வெளியேறி போவதாக. ஒரு அற்புதம் அவர்கள் குடும்பத்தில் உண்டாகி ஒரு வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பறக்கும், வெளிச்சம் உதிக்குமோ என்று நினைக்கிற வீடுகளிலே வெளிச்சம் உதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உண்டாவதாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஹேப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடுகளை நீங்கள் ஜெபிக்கிறோம் என்னால் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுகிறோம். அந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், சாக்லேட் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். தங்கமணி காலனிலே இயேசு வருகிற சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வர விரும்பினால் வாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜீசஸ்.